மிக திரட்சியாக அனைத்து கட்சிகளும், அனைத்து இயக்கங்களும், அனைத்து சமூக இயக்கங்களும் ஒன்று கூடியிருப்பது ஒரு மிகப்பெரிய இந்த போராட்டத்திற்கு வெற்றி பாதையை நோக்கி போகுது என்பதை நாம் உணர முடிகின்றது. தொடர்ந்து இந்த ஆகாசினுடைய இந்த சமூக ஒடுக்குமுறை, காவல்துறையால் சித்திரவதையால் ஒடுக்கப்பட்ட ஆகாசினுடைய போராட்டக்குழு தொடர்ந்து போராட்டம் எடுப்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஐந்தணி மக்கள் கட்சியின் சார்பாக பாராட்டுகின்றோம். கடந்த கால வரலாற்றில் காவல்துறையால் தொடர்ந்து இந்த சமூகத்தை வஞ்சிக்கப்படுகிறது அல்லது ஒடுக்கப்படுகிறது. ஏன் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். அது தாமிரபரணி படுகொலையாக இருக்கலாம், கொடியங்குள கலவரமாக இருக்கலாம், பரம்பக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கலாம். அனைத்துமே காவல்துறையால் நாம் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரத்தால் இந்த சமூகத்தை ஒடுக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் என்பதை சற்று ஆழமாக சிந்தித்தால் நாம் அதற்கான ஒரு தீர்வை தொடர்ந்து நம்மளால் உணர முடியும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சாதிய சமூகத்தை ஒரு கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். கிருஷ்ணராஜபுரம் காலனியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஆகாஷ் டெலிசன் என்ற இளைஞரை மானாமதுரை காவல்துறை விசாரணை என்று அழைத்து சென்று அவருடைய காலை அடித்து ஒடித்து சாதிய வன்கொடுமையுடன் சித்திரவதை செய்து படுகொலை செய்துள்ளது. இந்த படுகொலையை நிகழ்த்திய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தனிப்படை பிரிவு திலீபன் தலைமை, திருப்பணம் ஆய்வாளர் திலீபன் தலைமையில் ஒரு 11 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த தனிப்படையில இந்த ஆகாஷ் டெலிசனை படுகொலை செய்திருக்கு. அந்த தனிப்படையில இருந்த 16 காவலர்கள 15 பேர் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த காவலர்கள். அந்த ஆதிக்க சிந்தனையைச் சேர்ந்த காவலர்கள் இந்த பகுதியில் சமூக விழிப்புணர்வாகவும் ஒரு சமூக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆகாஷ் டெலிசனை எப்படா இந்த இளைஞர் சிக்குவோம் அப்படின்ற மாதிரி காத்திருந்து இன்னைக்கு அடிச்சு படுகொலை செஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மது விற்பனையை சட்டவிரோத 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக விற்கக்கூடிய மது விற்பனை உட்பட பல்வேறு குற்றச்செயல்களை தட்டு கேட்கக்கூடிய ஒரு இளைஞராக இருந்த ஆகாஷ் டெலிசனை இன்னைக்கு இந்த காவல்துறை அடித்து படுகொலை செய்து 57 நாட்களாகியும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. அதாவது எஃப்ஐஆர்ல கூட இன்னும் பேர் சேர்க்கலாம். அந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்டியும் எஃப்ஐஆர்ல இன்னும் பேர் சேர்க்கலாம். அப்ப 57 நாட்களாகியும் குற்றவாளிகளுடைய பெயரை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்காததை கண்டித்தும் கொலை குற்றவாளிகளை அடையாளம் காட்டியும் கைது செய்யாமல் அலட்சியமாக செயல்படும் போராடக்கூடிய மக்களை அலட்சியப்படுத்தும் இந்த காவல்துறையையும் தமிழக அரசையும் சிபிசிஐடி போலீஸையும் கண்டித்து இன்று 57வது நாள் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு அமைப்பை சேர்ந்த தோழர்கள், தலைவர்கள் மற்ற கிராம மக்கள்லாம் வந்துக்கிருக்காங்க, வருவார்கள். இந்த போராட்டத்தை நாம் தொடங்கும் விதமாக இப்பொழுது இந்த அரசை கண்டித்தும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி கேட்டு முழக்கமிடுவோம். தமிழக அரசு காவல்துறையோ, தமிழக அரசு காவல்துறையோ கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஆகாஷின் படுகொலையை
வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய், கைது செய். ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை, காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில் கைது செய். விசாரணை என்று அழைத்து சென்று ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கொலையாளிகள் திலீபனை கைது செய். குகானை கைது செய். சரத்குமாரை கைது செய். காளீஸ்வரனை கைது செய். மனோகரனை கைது செய். ஜெயராந்தனை கைது செய். மொத்தம் 16 காவலர்களையும் கைது செய். கொலை வழக்கில் கைது செய். சிறைப்படுத்து, சிறைப்படுத்து. ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை, காவல்துறை அயோக்கியர்களை கொலை வழக்கில் சிறைப்படுத்து. நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வழங்கு, நீதி வழங்கு. ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. என்னாச்சு, என்னாச்சு? சிபிசிஐடி விசாரணையே என்னாச்சு, என்னாச்சு? ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. சிபிசிஐடி போலீஸே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. 57 நாட்களாகியும் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர்கள் பேரை சேர்க்காமல் ஏமாற்றாதே, சேர்க்காமல் ஏமாற்றாதே. துணிபடாத, துணிபடாத. தமிழக அரசு காவல்துறையை சிபிசிஐடி போலீஸே குற்றவாளி காவலர்களுக்கு ஆகாசை அடித்துக் கொன்ற குற்றவாளி காவலர்களுக்கு துணை போகாது, துணை போகாது. தூண்டாத, தூண்டாத. தமிழக அரசு காவல்துறையை சிபிசிஐடி போலீஸே போராட்டத்தை தூண்டாது. விடமாட்டோம், விடமாட்டோம். ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கொலையாளிகளை, காவல்துறை குண்டர்களை தண்டிக்காமல் விடமாட்டோம், தண்டிக்காமல் விடமாட்டோம். ஓயாது, ஓயாது. ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மக்களின் போராட்டம் ஓயாது, ஓயாது. எச்சரிக்கை, எச்சரிக்கை. மாநகர காவல்துறையோ எச்சரிக்கை, எச்சரிக்கை. அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். தமிழக அரசு காவல்துறையோ அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். காவல்துறையின் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை. மாநகர காவல்துறையோ எச்சரிக்கை, எச்சரிக்கை. எங்கே போச்சு, எங்கே போச்சு மனித உரிமை ஆணையமே? எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு? SC ST கமிஷனு
எங்கே போச்சு எங்கே போச்சு ஏமாற்றாது ஏமாற்றாது சிபிசிஐடி போலீஸ் ஏமாற்றாது ஏமாற்றாது குற்றவாளி காவலர்கள் பேரை ஆகாச அடித்துக் கொன்ற குற்றவாளி காவலர்கள் பேரை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்காமல் ஏமாற்றாது சேர்க்காமல் ஏமாற்றாது தடுப்பு விருப்பு மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து எவன் விற்றாலும் தடுத்து நிறுத்து அவமானம் அவமானம் தமிழக அரசு காவல்துறையே காவல் நிலைய மரணங்கள் அவமானம் அவமானம் நீதி வேண்டும் ஆயாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கிடைக்காவிட்டால் உடலை வாங்க மாட்டோம் நீதி வேண்டும் ஆகாசின்